சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஐபிசிக்கு சர்மா ஐயா வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட மக்கள்லாம் அல்லாடப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்லையா, ஒரு தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடப்பாடியார். எடப்பாடியார் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பரப்புரையை முன்கூட்டியே அதிகாரபூர்வமாக துவக்கி இருக்கிறார். அந்த துவக்கி இருக்கிற பரப்புரையில் அவருடைய பேச்சு, அவர் அமைத்திருக்கிற கூட்டணி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் இப்ப இந்த பரப்புரையை அவர் துவக்கி இருக்கிறார். துவக்கப்பட்ட ஒரு நாளிலேயே அவருடைய கருத்துக்கள், அவருடைய பேச்சில் இருந்து பல விமர்சனங்கள் எதிர்முகாமில் இருந்து, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அதனிடமிருந்து கூர்மையான எதிர்வினையும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலம் அணிகளில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கிற கம்யூனிஸ்ட், வலது, இடது, பிறகு இப்ப காங்கிரஸ் வரைக்கும் ஒரு கடுமையான, இவரும் விமர்சிக்கிறார், அவர்களும் இப்ப திருப்பி தாக்குறத பாக்குறோம். அப்ப கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்த இந்த அரசியல் பிரச்சார சூடு வேகப்பட்டிருக்கிறது, கூடியிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே எடப்பாடியினுடைய இந்த பரப்புரை ஒரு ஜனநாயக தேர்தல் அமைப்பு முறையில் இயல்பானது தான். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப முன்கூட்டியே ஒரு 9 மாதங்கள் 10 மாதங்களுக்கு முன்பே இது தேவையா அப்படிங்கிறதுல நாட்டு மக்களும் அரசியல் அவதானிகளும், ஏன்னா மக்களை உங்களுக்கு தேர்தலை நோக்கி இப்படி ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற தேர்தலில் 1 வருடங்களுக்கு முன்பே இது மாதிரியான தேர்தல் சூழலை உருவாக்குவது என்பதும் ஒரு ஆரோக்கியமான, ஒரு அமைதியான ஜனநாயக அரசியல் அமைப்பு முறையமைப்புக்கு இது ஊறு விளைவிக்கும். மக்கள் கவனத்தை திசை திருப்பும், மக்களினுடைய அமைதியையும் இயல்பான சிந்தனை போக்கையும் இது தடை செய்யுங்கிறதுனால நம்ம இது நாட்டில் எங்க நடந்தாலும் இதை நம்ம அதை ஏற்கல. அந்த வகையில் அதிமுக கொஞ்சம் முன்கூட்டியே இந்த பரப்புரையை துவக்கி இருப்பது, துவக்கப்பட்ட பரப்புரையில் பல முரண்பாடான கட்சிகளோடு தேர்தல் உறவை வைத்துக்கொண்டு, அவர்களையும் மேடையிலே வைத்துக்கொண்டு, குறிப்பாக பாஜக ஒருபுறம் நயினார் நாகேந்திரன், ஒருபுறம் முருகனை போன்றவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பரப்புரையை அவர் துவக்கி இருப்பது கூடுதலாக இவருக்கு பலனை சேர்ப்பதற்கு மாறாக ஒரு பலகீனமான சூழல்ல தான் இப்போ இந்த பரப்புரை பயணம் துவக்கி அது நடைபெற்று வருகிறது. இந்த 2 நாள் காட்சிகளில் பார்க்குறோம். ஆகவே அவருடைய அந்த ஆட்சி மாற்றம் என்கின்ற அந்த முழக்கம் இன்னும் 9 மாதங்களில் நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து அது கனவா அல்லது அது நனவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுல முக்கியமா கூடவே நயினா நாகேந்திரன் பங்கேற்கிறாரு, வானதி சீனிவாசன் பங்கேற்கிறாங்க. அந்த பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இப்போ ஜெல்லாகிற மாதிரி ஒரு சூழல் கிட்டத்தட்ட இப்போ அதிமுக சங்கிகளின் கட்சியாவே மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஆரம்பத்திலேருந்தே இதெல்லாம் அதிமுகவுக்கு நல்லதில்லை, பாஜகவை நெருக்கம் காட்டுறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகிறது திமுகவுக்கு ரொம்ப கண்ணை உறுத்துது அப்படிங்கிற மாதிரி தனியரசுக்கும் கண்ணை உறுத்துதோ? இல்லையா, இப்ப பொதுவா அதாவது எடப்பாடியார் கூட நீங்க நாங்க மேடையை, இந்த பரப்புரையை நாங்கள் அறிவித்து துவக்கிய இந்த காட்சியை பார்த்தால் திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிக்கு ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், மருத்துவமனைக்கு கூட போயிடுவாருங்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியோட தான் அந்த பரப்புரையை துவக்கினார் பார்த்தேன். அதுல நீங்க பாஜக அதிமுக புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பிறகு அது ஒரு நெருக்கமான உறவை அவர்கள் நீண்ட காலம் பராமரித்து வந்தார்கள். இடையில் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மட்டும் அவர்களுக்குள் தேர்தல் உறவு இல்லை. அது அண்ணாமலை என்கின்ற அந்த ஒரு புதிதாக பாஜகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த அந்த தனிப்பட்ட மோதல் அது ஒரு இடைவெளியை தந்தது. அந்த இடைவெளியை தவிர
பாஜகவின் டெல்லி தலைமைக்கும் ம். அதிமுகவினுடைய எடப்பாடி தலைமைக்கும் எப்பொழுதும் எந்த முரணும் ஒரு காலும் வந்ததில்லை. ஆகவே அது புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு பரிவார அமைப்புகளில், அதாவது பாஜக இந்துத்துவ பரிவார அமைப்புகளின் ஒரு துணை அமைப்பாக அதிமுக அவர்களோடு செல்லாயிட்டாங்க. இப்ப கூட நீங்க சங்கர் சர்மையா கேட்டீங்க, அதிமுக பாஜக உறவு செல்லாகி விட்டதா அல்லது அதை அதை பிரகடனப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேவை எடப்பாடிக்கு இருந்து அதை வெளிப்படுத்தினாரான்னா, அவர்கள் நீண்ட காலமாகவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலாக பாஜக அதிமுக உறவு என்பது வலிமையான உறுதியான உறவு. அவர்களுக்குள்ள எந்த சித்தாந்த மோதலோ கருத்து மோதலோ நிர்வாக மோதலோ இல்லவே இல்லை. ஆகவே அது ஒரு பரிவார அமைப்புகளில் ஒன்றாக அதிமுகவும் பாஜகவும் அது உளப்பூர்வமாக ஆத்மார்த்தமான உறவை அது பராமரித்து அவர்களுக்குள் இணக்கமான அரசியல் பயணத்தை நீண்ட காலமாகவே துவக்கி வருகிறார்கள் என்று முதலில் சொன்னது தனியரசு தான். இப்பவும் நான் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடியார். அவ்வளவுதான். அதுல இப்ப கூட இடைவெளியில 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக உறவு துண்டிக்கப்பட்ட பொழுது கூட நான் தேர்தல் உறவை மட்டும்தான் அவர்கள் துண்டித்துக் கொண்டார்களே அல்லாமல் தத்துவ ரீதியாகவோ டெல்லி தலைமையோடோ அவர்கள் ஒருபோதும் அவர்கள் முரண்பட்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதே இல்லை. இப்ப நீங்க இந்த தேர்தலில் கூட நீங்க பொது தேர்தல் எம்பி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. தேர்தலில் எடப்பாடியார் டெல்லிக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ அமித்ஷாவுக்கு எதிராகவோ பாஜகவின் கருத்துக்களுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. பாஜகவின் டெல்லி தலைமை ஒருபோதும் அதிமுகவை பற்றியோ எடப்பாடி குறித்தோ, எடப்பாடி மட்டுமல்லாத இன்னும் பல அணிகள் இப்ப டிடிவி ஓபிஎஸ் சின்னமா குறித்தோ எதுவும் எதிராக பேசியிருக்க மாட்டாங்க. அதற்கு மாறாக அதிமுகவின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவரை அதிமுகவின் முதன்மையான இரும்பு தலைவியாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவை அவர்கள் புகழ்ந்து மோடியும் அமித்ஷாவும் பரப்புரையிலே பேசுகிற போக்கு பார்த்தோம். ஆகவே அவர்களுக்குள் எந்த கருத்து மோதலும் இல்லை. ஆகவே நீங்க இன்னொரு துவக்க நிலையிலேயே எடப்பாடிக்கும் மோடிக்கும் அல்லது அமித்ஷாவுக்கும் அவர்கள் நெருக்கமான உறவை நீண்ட காலத்துக்கு முன்பே உறுதிப்படுத்தி விட்டார்கள். மீண்டும் அது உறுதியாகிறது. இந்த சுற்றுப்பயணம் மூலமாக அந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடியவங்க பங்கேற்பதனால இன்னும் அது உறுதியாகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ அவர் நேற்று பேசின விஷயம் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு உட்பட எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் செல்வப்பெருந்தகை கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கோயிலை பார்த்தா ஏன் கண்ணு உறுத்துது உங்களுக்கு? கோயில் காசு எடுத்துட்டு போய் நீங்கள் கல்லூரி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதற்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கே, இது மாதிரி அதிமுக கிட்டத்தட்ட ஒரு சங்கி கட்சியாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப கோயில் காசு எடுத்துட்டு போய் கல்லூரி கட்டுறது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே அரசாங்கத்துக்கு நிறைய காசு இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க கல்லூரி கட்டலாமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதை இப்ப எடப்பாடி எந்த இடத்துல இப்ப ஒரு தாழ்வுற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அந்த மகுடத்துக்கு தாழ்வை தருகிறார் என்றால் இந்த இடத்துல தான் அவர் பலகீனப்பட்டு நிற்கிறார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு அது திராவிடம் என்கின்ற கருத்தியலை தாங்கி இருக்கிறது. அந்த பெயரிலேயே அவருடைய நிறுவன தலைவர் சொன்னார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொன்ன புரட்சி தலைவருடைய கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு தான் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த கட்சி தான் அதாவது கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு வருகிற வருமானத்தை அவர்கள் ஆலய அபிவிருத்திக்கு பயன்படுத்தாமல், அதாவது மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் அவர்கள் கல்வி சாலைகளை பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழக அல்லது திராவிட மாடல் அரசு. ஆகவே அது கண்டிக்கத்தக்கது, பிழையானது. ஆகவே அவர்கள் கோயில் என்றாலே ஒரு கசப்பான பார்வையை திமுக தரப்பினர் அல்லது அரசு பார்க்கிறது என்று RSS, இந்த பிஜேபி, இந்து முன்னணி அல்லது இந்துத்துவ அமைப்புகள், பரிவார அமைப்புகளின் குற்றச்சாட்டை அப்படியே பிரதிபலிக்கிறார் எடப்பாடி. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை சொல்வதை போல அவர் ஒரு அதிமுகவை பாஜகவின் துணை அமைப்பாக அல்லது பாஜகவின் ஒரு அங்கமாக, அதாவது RSS என்கின்ற அந்த சாகாவில் பயிற்சி பெற்ற இப்ப H. ராஜா அவனுடைய கருத்தை தான் எடப்பாடியும் பிரதிபலிக்கிறார் என்றால், அப்போ ஒரு திராவிட கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பாஜகவினுடைய RSS கருத்தை பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பொருத்தி தான் இன்னைக்கு செல்வப்பெருந்தகை அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார், குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது எடப்பாடி மறுக்க மாட்டார். ஏன்னா எடப்பாடி ஆம் நானும் ஒரு RSS காரன் தான் அப்படின்னு சொல்லுவார். எடப்பாடி மட்டுமல்ல, அங்க இருக்கிற தங்கமணியோ வேலுமணியோ அங்க இருக்கிற
99 விழுக்காடு பேர் ம் பாஜகவினுடைய RSS கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்களாக ம் அவர்கள் மாறி போனார். அவர்கள் அண்ணாவை நேசிப்பதை விட ம் அவர்கள் அமித்ஷாவை நேசிக்கிற போக்கை இப்ப நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம். ம் ஆகவே அது ஒரு திராவிட கருத்தியலுக்கு வந்திருக்கிற பேர் ஆபத்து என்கின்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிறேன் என்கின்ற அந்த அந்த நோக்கில் அவர் ஒரு திராவிட கருத்தியலை சிதைப்பது என்பது அண்ணா இல்ல இந்த திராவிட இடத்துல முன்னேற்ற திராவிட கழகத்தின் கருத்தியலை எங்க விட்டு கொடுத்தாரு, எங்க வந்து ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுக்கு நிறைய வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, அதை விட்டுட்டு நீங்க போய் ஏன் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதான் ஒரு அவர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. மக்கள்லாம் அதெல்லாம் இல்ல சொல்லுவாங்க போல இருக்கே, ஏன்னா அவர் மக்களை மீட் பண்றாருல, கோயம்புத்தூர் மக்கள்லாம் சொல்லுவாங்க போல இருக்கே இது மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வச்சுதான் அவர் சொல்றாரோ, இல்ல நான் பாஜக சரியா காரங்க சொன்னேன். சொல்றது, பாஜக காரங்க சொல்றதை மட்டும் வச்சுட்டு அவர் இது சொல்றாரா? அதான் நீங்க சொன்னது சரிதான். கோயம்புத்தூர் மக்கள் பெரும்பாலும் பிஜேபி RSS சார்ந்தவர்கள் ம். எடப்பாடியிடம் இந்த கருத்தை வலியுறுத்தும்படி கேட்டிருப்பார்கள். அந்த கருத்துக்கு ஏற்கனவே உடன்பட்டவர் தான் எடப்பாடி. எடப்பாடி எப்பொழுது பாஜகவுக்கு அல்லது அதனுடைய கொள்கைகளுக்கு அல்லது RSS கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட எப்பொழுதும் சிந்திக்காத பேசாதவர் எடப்பாடிங்கிறதுனால தான் எடப்பாடியை பொதுச் செயலாளராக டெல்லி பாஜக இப்பொழுது வரை பாதுகாத்து வருகிறது. அவர்கள் எவ்வளவுதான் வலிந்து வந்தாலும் அண்ணன் OPS நிராகரிக்கிறார்கள், எவ்வளவுதான் வலிந்து வந்தாலும் அமமுக டிடிவியை நிராகரிக்கிறார்கள், எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் சின்னம்மா அவர்களை நிராகரிக்கிறார்கள். பாஜக RSS கருத்தை உள்வாங்கி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதிலே அதிமுகவின் பொதுச் செயலாளராக இப்போது இருக்கிற எடப்பாடி தான் பொருத்தமானவர் என்று பாஜகவால் RSS காரர்களால் அங்கீகரிக்கப்பட்ட அக்மார் தலைவராக இப்ப எடப்பாடி இருக்கிறதுனால தான் அந்த அந்த பதவி இன்னும் அவர் பாதுகாப்பா பராமரிக்கப்பட்டு பாஜகவால் அது நீடித்து வருகிறது. இந்த அப்ப போக்கு தேர்தல் சரியான உறவையும் போக்கா? இல்ல இந்த போக்கு சரியான போக்கா? ஏன்னா நீங்க அதிமுகவோட கூட்டணியா டிராவல் பண்ண ஒரு நபர், ஜெயலலிதாவோட டிராவல் பண்ண ஒரு நபரா இருக்கீங்க. இந்த போக்கு அதிமுகவுக்கு நல்லதா? அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்பதான் அது அதிமுக தொண்டர்கள் என்றோ அதிமுக தனித்த கட்சி என்று ஒன்று இல்லாம போய்விட்டதே. இப்பொழுதே ம் அவர் பாஜகவோட அமித்ஷா தான் வந்து இங்க பேசுறாரு. நீ அதிமுக பொதுச் செயலாளர் அமைதியா இருக்காரு. ம் கூட்டணியை அறிவித்தது அமித்ஷா, பேசியது அமித்ஷா, உடன் அமர்ந்திருந்து இல்ல அமைதியா சார், நீங்க இருந்தது சொல்றதெல்லாம் பார்த்தா மதிமுகவை திமுகவோட சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பாஜகவே ஆக்கிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே, அந்த சூழலுக்கு வந்துடுச்சா என்ன? இல்லை, கிட்டத்தட்ட எடப்பாடியாரோ அல்லது அதிமுக காரர்களோ இப்பொழுதே அந்த மனநிலையில தான் இருக்காங்க. அவங்க நானும் நீண்ட காலம் பார்த்திருக்கேன். அவருடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் தொடர்பு இருக்கிறவர்களோட எல்லாம் உரையாடி இருக்கிறேன். அப்ப அவங்க எல்லாமே வந்து பாஜகவை முழுமையாக அவர்கள் கொள்கை ரீதியாகவே ஏற்கிறார்கள். அது ம் அவருடைய தத்துவத்தை ஏற்கிறார்கள். அவர்களை பாராட்டி புகழ்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கே அதிமுகவின் கொள்கை என்னன்னு தெரியல. ம் அதிமுகவினுடைய 2 கோடி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அதுக்கு அடிப்படை கொள்கை என்னன்னே தெரியல. ம் அவர்கள் திராவிடம் என்றாலே அவர் கசப்பானது, திராவிடம் என்றாலே நமக்கு எதிரான ஒன்று என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளே அப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்க்கிறார்கள் என்றால், அதிமுகவின் தலைவர்களுக்கு மத்தியில அண்ணாவை யாருன்னு தெரியாது, திராவிடம்னா என்னன்னு தெரியல. அதுதான் இப்ப பெரிய நெருக்கடி. அப்படித்தான் பொதுச் செயலாளரும் அந்த பார்வையில தான் இப்ப அந்த கோயில்களின் வருமானத்தை கோயில்களின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாரு. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறநிலைத்துறை நிதியில் கல்வி சாலைகளை பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். பல லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் கல்வி பயின்று அந்த வளர்ந்து வருகிறார்கள். ம் அதாவது ஆலயங்களின் வருமானத்தை கல்வி சாலைக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் பயன்படுத்துவது என்பதை எடப்பாடியாரோ அல்லது RSS காரர்களோ இந்து முன்னணிக்காரர்களோ பாஜக காரர்களோ அல்லது இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறவர்கள், இந்துக்களை காப்பாற்ற நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆலய வருமானத்தில் கல்லூரிகளை கட்டினால் அந்த கல்லூரியில் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் பயில்வதை போல பேசுகிறார்கள். ம் ஆலயத்தில் காணிக்கையாக தருகிற கொட்டி கொடுக்கிற மக்கள் இந்துக்கள். இந்த இந்துக்களினுடைய குழந்தைகளைத்தான் இந்த கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே படிக்கிறார்கள். அப்ப இந்து மாணவர்கள் படிப்பதற்கு கல்வி சாலையை நிறுவுவதையே எடப்பாடியோ அல்லது பாஜகவோ தடுக்குமானால், அப்ப ம் இந்து குழந்தைகளுக்கு, இந்து மாணவர்களுக்கு இந்த கல்வி அறிவு பெறுவதை பாஜக தடுக்கிறது கிடைக்கிறது அல்லது ம் எடப்பாடியார் அதை கேள்வி இருக்கிறார் என்றாலே அது எவ்வளவு பெரிய பிழையானது. அப்ப நீங்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல, மதம் சார்ந்த நாடுகள்ல கூட இல்லாத ஒரு போக்கு நீடிக்குது. ஆலயங்களில் வருகிற வருமானத்தை, ஒவ்வொரு வருமானத்தையும் ஆலயங்களை அபிவிருத்தி செய்வதென்றால் நாட்டில் என்ன நடக்கும்? நாளைக்கு எந்த ஆலை இருக்காது, அதாவது உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்காது, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க கோயில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி கோயில் எப்படி இருக்கணும்னா, நீங்க மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில்,
தஞ்சைனா தஞ்சை பெருவுடையார் கோவில், ஸ்ரீரங்கம்னா ரங்கநாதர் கோயில், திருப்பதினா பெருமாள் கோயில், இப்படி எல்லாம் கோயில்களை பெருசு பண்ணி, அயோத்தினா ராமர் கோவில், கோயில்களை எல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில கட்டி மொத்த மக்களையும் எப்பொழுதும் இறை வழிபாட்டிலே தள்ளிவிட்டால் மக்கள்கிட்ட எங்க அறிவு இருக்கும்? அறியாமை, வறுமை எங்கிருந்து வந்தது? இந்த கோயில்கள் மட்டுமே இருந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அறியாமையிலே, வறுமையிலே, மூட கருத்துக்களிலே, மிகப்பெரிய சொல்லனா துன்பத்தில், துயரத்தில், அரசியல் அதிகாரத்தை இழந்து முகலாயர்களிடத்திலே, ஆங்கிலேயர்களிடத்திலே, எங்கிருந்தோ வந்தவர்களிடத்தை எல்லாம் அதிகாரத்தை இழந்து விட்டு அடிமைகளாக கிடந்த இந்த மக்கள். அப்பொழுதெல்லாம் இந்த கோயில் மக்களை காப்பாற்றவில்லை. அப்பொழுதெல்லாம் இந்த இறைவன் அந்நியர்களை விடமிருந்து இந்த மக்களை காப்பாற்றவில்லை. யாரை இந்த மக்கள் வணங்கினானோ அந்த கடவுளும் சேர்ந்தே அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்போ பழனி முருகனா இருந்தாலும், மதுரை மீனாட்சி அம்மனா இருந்தாலும், ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடவுளா இருந்தாலும், எல்லா கடவுளும் மூணுசாமி, கருப்பணசாமி, உலகத்தில் இருக்கிற மாரியாத்தா, 30 முக்கோடி தேவர்கள் யாருக்கிட்ட அடிமையா இருந்தாங்க? வெள்ளைக்காரர்களிடத்திலே, ஆங்கிலேயரிடத்திலே, கிறிஸ்தவர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அப்ப அடிமைப்பட்டு இந்த சாமியும் இந்த மக்களும் அடிமைப்பட்டு கிடந்ததுன்னா அதுக்கு எது காரணமா இருந்தது? ஆலயங்கள், வழிபாட்டு மோகம்தான். அப்ப நீ மறுபடியும் மக்களை கொண்டுட்டு போய் இப்பதான் 100 ஆண்டுகள் நீதி கட்சி துவங்கி, சுயமரியாதை இயக்கம் துவங்கி, திராவிடர் கழகம் துவங்கி, காங்கிரஸ் பேர் இயக்கம், வெள்ளைக்காரர்களால் துவக்கப்பட்ட காங்கிரஸ் பேர் இயக்கம், பல்வேறு கல்வி சாலைகளை கிறிஸ்தவ நிறுவனங்களும் இஸ்லாமிய நிறுவனங்களும் தான் உருவாக்கியது. அப்படிப்பட்ட நிறுவனங்களில் இருந்து படித்தவர்கள் தான் இப்பொழுதும் RSSலே, பிஜேபியில, பல்வேறு இந்து முன்னணி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமிய கல்லூரியில் படித்தவர்கள், கிறிஸ்துவ பல்கலைக்கழகங்களை படித்தவர்கள் தான். இப்ப இருக்கிற நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட ஒரு கிறிஸ்துவ பள்ளியில தான் படிச்சாங்க. பல்வேறு அத்வானி ஐயா ராமர் கோவிலை இடிச்சு அதற்கு தலைமையேற்று ரத யாத்திரை நடத்திய அத்வானி ஐயாவே கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிச்சவர் தான். எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வளவு எழுச்சியோடு நடத்திய உலகத்தின் அரசியல் மாமேதை புரட்சி தலைவர் அம்மா அதிமுகவின் நிறுவன தலைவர் எங்கிருந்து படிச்சாங்க? கிறிஸ்துவ நிறுவனத்தில் இருந்து. அவங்க 2 பள்ளி அங்க நீங்க பெங்களூர்ல LKG UKGயில இருந்து படிச்சதும் கிறிஸ்துவ நிறுவனம், சென்னையில பிரசன்ட் டேல படிச்சதும் அம்மா கிறிஸ்துவ நிறுவனம் தான். அப்படி எல்லாருமே நீங்க கல்வி செல்வை தந்து, மருத்துவமனைகளை தந்து, அறிவை பெற்று மக்கள் இப்பொழுதுதான் உடை உடுத்த ஆரம்பிச்சாங்க. உடம்புக்கு முழுதா உடை ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா மக்களும் குழந்தைகள்லாம் கல்வி கற்று நாட்டில் வறுமை ஒழிந்தது, நோய் ஒழிந்தது. எல்லா மக்கள் தலைநூர்ந்தவர் நேரம் பார்த்து மறுபடியும் எடப்பாடியும் RSS பிஜேபி எல்லாரும் போய் மறுபடியும் மக்களுக்கு கோயில் பக்கம் மக்களை திருப்பினா, ஆலயங்களை மூடிவிட்டு, கல்லூரி பல்கலைக்கழகங்களை மூடிவிட்டு எப்பொழுதும் இறைவனையவே வழிபட்டு கொண்டிருந்தால் எந்த நாடு விளங்கியிருக்கு? இப்போ பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, 30 நாடு 40 நாடு முஸ்லீம் நாடுன்னு சொல்றாங்க. அந்த முஸ்லீம் நாட்டில் ஏதாவது ஒரு நாடு வல்லரசா இருக்கா? யார் வேணாலும் போய் கொண்டு போடலாம், எந்த நாட்டை வேண்டுமானாலும் கைப்பற்றலாம். ஆப்கானிஸ்தான்ல 24 மணி நேரம் 5 நேரம் துவா பண்றாங்களே, ஆப்கானிஸ்தான் வல்லரசு நாடா இருக்கா? அந்த நாட்டில் மக்கள் எவ்வளவு வறுமையில, துன்பத்துல, துயரத்துல வாடுறாங்க. பாகிஸ்தான்ல என்ன வறுமை இருக்கு? அங்க 24 மணி நேரம் துவா தான் பண்றாங்க. காஷ்மீர்ல என்னாச்சு? நீ வளைகுடா நாடுகள்ல இஸ்ரேல் போய் நீ காசாவில் கொத்தா குண்டு போடுறாங்க. காசாவில் என்ன இருந்துச்சு? தொழிற்சாலை இருக்கா? பல்கலைக்கழகம் இருந்துச்சா? இல்ல, வெறும் மசூதி தான் இருக்கு. மசூதியிலேயே தொழுதுகிட்டு இருந்தா இஸ்ரேல் குண்டை போட்டுச்சுன்னா அல்லாவை காப்பாத்துறாரு, நபிகளையாவை காப்பாத்துறாரு. இதுதான் இந்த பெரிய நெருக்கடி. அன்னைக்கு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில கோட்டை கட்டி வாழ்ந்தாரு. வெள்ளைக்கார துறை ஆசு வந்தாரு, அல்லது பிரபு வந்தாரு, பீரங்கி கொண்டுட்டு வந்தாரு. இவரு ஜக்கம்மாவை போய் கும்பிட்டுட்டு காப்பாற்ற சொல்லி அழுகிறாரு கதறி. அவர் பீரங்கியில பூட்ஸ் காலில் முதிக்கிறாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, ஜக்கம்மா கோயில், சாமி எல்லாம் மண்ணோட மண்ணாயிருச்சு. அப்ப எந்த சாமி வீரபாண்டி கட்டபொம்மனை காப்பாத்துறாங்க? எல்லா மன்னர்களும் அழிஞ்சு போனாங்க. எதனால? இறைவனை வழிபட்டு கொண்டே இருந்தா எந்த சாமி காப்பாத்து? அப்ப வெள்ளக்காரன் எந்த சாமி கும்பிடவும் இல்லை. அவன் சிகரெட் குடிச்சுப்பாங்க, மது அருந்துவாங்க, அறிவை பயன்படுத்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க, தொழிற்சாலைகளை கண்டுபிடிச்சாங்க. அவங்க உலகத்தையே ஆண்டாங்க. இப்ப நாம 24 மணி நேரம் பஜனை பாடிக்கிட்டு, 24 மணி நேரம் கந்த சஷ்டி பாடிக்கிட்டு, 24 மணி நேரம் துவா பண்ணிக்கிட்டு, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த நாட்டில் எந்த மக்கள் வாழ முடியும், தலைக்கு பெற முடியும்? ஆகவே எடப்பாடியாரோ அல்லது பாஜகவோ 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியா, வல்லரசு நாடாக வேகமாக வளர்ந்து வருகிற இந்தியா மீண்டும் வலிமை பெற வேண்டுமானால் ஆலயங்களுக்கு வருகிற வருமானத்தில் கணிசமான அளவு கல்லூரிகளை, பள்ளிகளை, பல்கலைக்கழகங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவதுதான் இறைவனுக்கு செய்கிற தொண்டு. ஆகவே
அதுதான் அது வந்து கல்வி உங்களுடைய கருத்தா இருக்கு. மற்ற கட்சியினுடைய கருத்தாவும் அதாவும் இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னும் எக்ஸாக்டா வந்து யாருடைய பிரச்சாரம் வந்து எடுபட போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அடுத்த முதல் கட்டமாக இப்போ பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்த 2வது கட்டத்தின் போது திருப்பூர், காங்கயம், ஈரோடு அங்கெல்லாம் வருவாரு. அப்போ மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற பார்வையில தான் மக்கள் இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, அன்புக்கு நன்றி. ஐபிசிக்கு வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Taste the Daily. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cybersecurity, IT and ECE.